தக்காளி சாதம் செய்ய போகிறேன். வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஃபாஸ்ட்டாக டக்குன்னு எங்கேயோ வெளியில் போயிட்டு வந்தோம் சாப்பாடு செய்யணும். என்ன பண்ணுறதுன்றப்ப வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு தக்காளி சாதம் ஈஸியாக டக்குன்னு செய்கிறதுக்கு பட்டை கிராம்பு போட்டிருக்கேன். எண்ணெயை ஊற்றிட்டு பாருங்க, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு சாதம் 1 ஸ்பூனு, வெங்காயம் வதங்கிறதுக்காக 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். 2 அழகாக அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கு 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூனு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பிரியாணி மசாலா போடுறேன். நல்லா வதங்கி வந்துச்சு. தண்ணி ஊற்ற போகிறேன். நான் 2 அழகாக அரிசி எடுத்துருக்கிறது 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன். இப்போ 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி கொதித்த உடனே அரிசி போடலாம். தண்ணி கொதிச்சு அரிசி போட்டுக்கலாம். இப்போ அரிசியை போட்டுட்டேன். ஒரு 10 நிமிஷம் மூடி சிம்மில் வச்சுருவேன். அப்போ சாப்பாடு வெந்தோடனே நமக்கு ஈஸியான தக்காளி சாதம். இதை போல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நீங்கள் செய்யலாம். செய்து பாருங்கள். பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.